ஃப்ரெண்ட்ஸை இழந்து விட்டேன். ஓகே, நீங்க என்ன இழந்துதான் நினைக்கிறீங்க? சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனால் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்தால் கன்ஃபார்ம் ஆச்சுங்க கன்சீவாக இருக்கேன்னு. ஆனால் நான் கன்சீவாக இருந்தாலும் எனக்கு போகிறதுக்கு வந்து விருப்பங்க சார் வேலைக்கு. ஆனால் அந்த டைமில் இவர் என்னை அனுப்பவே இல்லை. இங்கேயே ஒத்தையிலைங்க சார். அவங்க எங்கள் மாமனார் மாமியார் கிட்ட விட்டுட்டு போயிட்டாருங்க சார் இவர் மட்டும் கிளம்பி. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நாங்கள் கோல்டில் வந்து பேட்ச் போடுவோங்க சார். தங்கத்துக்கு? ஆமாங்க சார். கோல்டில் வந்து ஸ்டாக் போட்டு போடணுங்க சார். எனக்கு அது கம்ஃபர்டபுளான வேலை தாங்க சார். ஆனால் அவர் வந்து என்னை கூப்பிட்டு போகலைங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போனீங்களா திருப்பி? அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு போகிற சூழ்நிலை அமையலைங்க சார். குழந்தை இருக்கு, வேலைக்கே போக முடியலைங்க சார். குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆளும் இல்லைங்க சார். ஓகே, இப்போ வேலையை மிஸ் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு? இப்போ வருமானத்தில் ஒரு பங்கு எனக்கு இருந்துச்சு, அது நான் இழந்துட்டேன், அல்லது எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருந்தது, அதை இழந்துட்டேன். இப்போ வருமானமே கிடையாதுங்க சார். அவர் வேலைக்கு போனால் தான் சம்பளங்க சார். ஓகே, அதே கடையில் நான் எலக்ட்ரிஷியன் சார். அதே கடையிலையா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேபி இருந்தாங்க. அந்த பேபி வந்து அபோஷன் ஆகிட்டு, அதனால் மறுபடியும் அதை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அவங்கள வந்து வேலைக்கு நான் போக விடலை. ஓ, முதல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வேலைக்கு போனதுனால அபாஷன் ஆயிடுச்சா? ஆமாம், பைக்கில் போய் கீழே விழுந்துட்டோம். அதனால அந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்ட்டு அனுப்பலை. சரி, ஓகே. நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்க? வந்து எதுவுமே செய்ய மாட்டேன் சார். வீட்டில் சுற்றிட்டு செலவு பண்ணிக்கிட்டு தான் அலைவேன். பைசா வேலைக்கு போவேன், செலவு பண்ணுவேன். இப்போ வேலைக்கு போகிறதும் அவங்க தான் முடிவு பண்ணணும், வீட்டில் இருக்கிறதும் அவங்க தான் முடிவு பண்ணணும். வேலைக்கு போனால் பைசாவை கரெக்டாக அவங்க கையில் வந்து கொடுக்கணும். அடுத்து வீட்டில் எல்லா வேலையுமே நான் தான் பார்க்குறேன். அவங்க எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. வீட்டு வேலை எதுவுமே வீட்டு வேலை எதுவுமே பண்ண மாட்டாங்க. பாப்பா அப்படியே யூரின் போய்கிட்டே இருப்பாங்க, நான் பின்னாடி தொடச்சிக்கிட்டே போக வேண்டியதான். அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க சார். துணி வந்து ஒரு வாரத்துக்கு மேலே அப்படி குமிச்சு போட்டுருவாங்க, மழை மயக்கில் இருக்கும். அவங்க வந்து ஒரு டைம் போட்ட ட்ரெஸ் அடுத்தாப்புல போட மாட்டாங்க. நான் வந்து போட்ட ட்ரெஸ்ஸை 3 நாள் வரைக்கும் போட்டிருப்பேன். அவங்க 5 நிமிஷம் இப்போ போடுவாங்க, அந்த அன்னைக்கு போய் வீடியோ நடிப்பாங்க, சட்டையை கலத்தி போட்டுருவாங்க, அதை நான் போய் சோப் போடணும். அதுவும் கிணத்துல தண்ணி கோழி சோப் போடணும். ஏன் நீங்கள் வீட்டு வேலை ஷேர் பண்ணிக்கல? உங்களுக்கு பிரச்சனை? சார் நான் செய்யதாங்க சார் செய்வேன். பாப்பா வந்து பிறந்ததுலேருந்து நான் ஒருத்தி மட்டுமே பாப்பாவை பார்க்கணுங்க சார். பாப்பாவை பார்த்து அந்த பாப்பா கீழே எங்காவது விழுந்துட்டாலும் என்னை சொல்கிறாங்க சார். இல்லை, அதையும் தான் நீங்கள் கவனிக்க மாட்டீங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. குழந்தை வளர்ப்பு நீங்கள் குழந்தையும் கவனிக்கதாங்க சார் செய்கிறேன். அது கிணத்துக்கு போகணுங்க சார், 7 மைல் நடக்கணுங்க சார். அவங்க ஊரில் வீட்டில் துவைக்கிற கல் கிடையாதுங்க சார், தண்ணி கிடையாதுங்க சார். போனால் கிணத்துக்கு போகணும் சார். இப்போ இருக்க வீட்டில் எல்லாமே இருக்குது சார். சார் கிடையாதுங்க சார். அதுக்கான உங்கள் வீட்டுக்கு வந்தால் பார்க்க முடியும். நானே காலையில் 9 மணிக்கு நான் டியூட்டிக்கு போகணும் சார். 6 மணிக்கு எந்திரிச்சு சமையல் நான் இனிமேல் காலையிலையும் சாப்பிட மாட்டேன், மதியமும் வீட்டில் சாப்பிட்றது கிடையாது சார். நான் போனோடனே இவங்க சமைப்பாங்க, நான் வர சொல்ல பாத்திரத்தை அப்படி குமிச்சு போட்டுவாங்க, நான் வந்து கழுவணும். அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களா? அவங்க தான் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ரீல்ஸ்லாம் பார்ப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க சார். நீங்கள் பேச்சுக்காக சொல்கிறீங்களா உண்மையிலே? சத்தியமாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்டே கேளுங்க சார். நான் அப்போ தான் சார் லைனில் கை வச்சுக்கிட்டு இருப்பேன், மெயின் லைனில். மேடம் ஃபோன் அடிச்சுவாங்க, மதியம் ஃபோன் அடிப்பாங்க, நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும் வீட்டுக்கு வா அப்படிம்பாங்க. எதுக்குமா அப்படின்னு கூப்பிடுவேன். உன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, வீட்டில் வந்து அவளை பார்த்து நான்லாம் பார்க்க மாட்டேன், நான் செல்லு தான் பார்ப்பேன் அப்படிம்பாங்க சார். அப்படி எப்படி சொல்லுவாங்க ஒரு அம்மா? கேளுங்க சார். அடுத்து ஒரு 6 மணிக்கு மேலே ஃபோன் அடிச்சிட்டாங்கன்னா செத்துலாம் போல தோணும் சார். ஏன், எதுக்கு இப்படி தோணும்? ஃபோன் அடித்த உடனே ஒன்னால நான் குளிக்கலை, செத்துலாம் போல இருக்கு, எப்பவும் வீட்டுக்கு வருவேன், உன் பிள்ளை நோய் நோயின்னு அழுதுகிட்டே இருக்கு, வந்து தூக்கிட்டு போவேன் பிள்ளை அப்படிம்பாங்க சார். வந்து பார்க்க சொல்ல பிள்ளைக்கெல்லாம் அங்கங்கே தடுப்பாக இருக்கும் சார். பார்க்கவே மாட்டாங்க. நைட்டு நான் தான் சார் பால் கொடுக்கணும் குழந்தைக்கு, பால்ட்ட பால் அடைச்சி. நைட்டு மேடம் எந்திக்க மாட்டாங்க, ஏன்னா காலிலேருந்து வேலை பார்க்காங்களே, ரீல்ஸ் பார்க்காங்கல்ல, அதனால நைட்டு எந்திக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு சொந்தது வந்து கோயம்புத்தூர், எனக்கு வந்து திருநெல்வேலி. அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்காண்டி நான் எல்லாமே மாற்றிக்கிட்டேன். அவங்க எனக்காண்டி கொஞ்சம் மாறி வந்தால் கூட போதும் சார். உங்கள் கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ் தான் சார். லவ் மேரேஜ். அதனால தான் சார் இவ்வளோ இறங்கி போயிருக்கேன். நீங்கள் சொல்கிறதான் பார்க்கும்போது ஏன்டா கல்யாணம் பண்ணவங்க மாதிரிலாம் சொல்கிறீங்க? ஆமாம் சார், வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும்